திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தப்பு. அப்ப நீங்க திட்டுறது எனக்கு வந்து நீங்க உண்மையாவே திட்டுறீங்கன்றது எனக்கு தெரியாது. தெரியாது. ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. என்னன்னு, எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க. இந்த பாட்டுக்கு வாங்களேன். எட்டேகால் லட்சணமே அப்படின்னா எட்ட தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கா போட்டா ஒண்ணு, அதுல எட்டுனா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல 4ல் ஒரு பங்கு கால தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. எட்டேகால் லட்சணமேனா அவலட்சணமே. எடுத்த உடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமாடா என்னால அப்படின்னு. அவலட்சணமே, எட்டேகால் லட்சணமே, யமனேறும் பரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில தானே யமபெருமன் வருவாரு. எரும மாடே. அடுத்து சொல்றாங்க முட்டமேற் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாம ஒரு செவுரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேரு. இல்ல குட்டி செவரா தான்டா போவேன்னு சொல்லுவாங்க இல்ல.